ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இது உங்கள் கேஹெச்கே ட்ராமா வேர்ல்டு. நாம் இன்றைக்கி ஃபார் மேரிட் டாக்டர்ஸ் அப்படின்ற சீரீஸோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்கலாம். வீடியோட ஸ்டார்டிங்லேயே இவங்க என்ன கிஃப்ட்டை வந்து குயின் மதருக்கு கொடுக்கறதுன்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வந்து, ஓகே நான் இந்த கிஃப்ட்டை தான் கொடுக்க போகிறேன், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு மேடையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ செகண்ட் ஒய்ஃப் வந்து, அக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் சுத்தமாக நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஏன்க்கா அப்படின்னா, ஜெடா பெண்டன்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம், அது எப்படி அவங்களுக்கு கொடுக்கலாம், அவர்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோயின் வந்து ஒரு க்ரீமை ரெடி பண்ணுறா, பியூட்டி க்ரீமை. அதை வந்து மேட்கிட்ட கொடுக்கும்போது, ஆனால் கோஞ்சுவா நம்ம குயின் மதருக்கு இதை பிடிக்குமா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக பிடிக்கும். குயின் மதர் நினச்சா எதை வேணாலும் வாங்க முடியும், ஆனால் அவங்களோட அழகை மட்டும் அவங்களால வாங்க முடியாது. இது மூலமாக அவங்களோட அழகை அவங்களுக்கு வந்து திரும்பி வரும். அதனால இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, இது நம்மளோட நல்ல ப்ரொமோஷனாகவும் இருக்கும். இது மூலமா நம்ம ரெடி பண்ண க்ரீம் வந்து அரண்மனை பூரா தெரியும். அது ஒரு நல்ல பிஸ்னஸாகவும் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேட்கிட்ட. மேட்க்கும் உடனே ஆசை வந்து கனவு உலகத்தில் போயிடுறாங்க ரெண்டு பேருமே. அதுக்கு அடுத்தது இவங்க இம்பீரியல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத வந்து செகண்ட் ஒய்ஃபோட மேட் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு என்ன விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க. இங்கே வந்து ரெண்டு ஒய்ஃப்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி அவங்க கொடுத்தாங்கன்னா கொடுத்துட்டு போட்டோம், ஆனால் ராணி வந்து உங்கள் பக்கம் தானே இருக்காங்க, உங்களுக்கு அப்புறம் என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஒய்ஃபு ஃபஸ்ட் ஒய்ஃபை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அந்த டைமில் வந்து அந்த மேட் வந்து இந்த மாதிரி இம்பீரியல் இடத்துல ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது, இந்த பியூட்டி குயின் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணுறது, அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அவள் செகண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு பிளான் போடுறான். இந்த மாதிரி இவன் வந்து ரெடி பண்ணால் யார் வேணாலும் அதில் பாய்சன் கலக்கிறான், ஒருவேளை அவளோட ஸ்டேட்லேருந்து ஒரு பாய்சன் எடுத்துன்னு வந்து கலந்துட்டா அவள் மேலேயே பழி போயிடுமே, இது அவளுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பிளானை போட்டு தரான். ஆனால் அது இவள் பண்ண மாதிரி இல்லாமலேயும் இவன் வந்து போட்டு தரா. அதாவது ஃபஸ்ட் ஒய்ஃபும் இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்ல, அக்கா நீங்கள் இதை பண்ண போகிறீங்களா, நான் இது யாராச்சும் பண்ணிடுவாங்கன்ற பயத்தில் தான் சொன்னேன், நீங்களாம் இது பண்ணக்கூடாதுக்கா, தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடுங்கான்னு சொல்லிட்டு இவளே சமாளிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் ஒய்ஃப் வந்து லூசுத்தனமாக, ஒன்றும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் செத்தா இனிமேல் அப்படின்ட்டு இவளே மனசில் நினச்சிக்கிறா. அவளோட ரூம்க்கு ஆள் அனுப்பி அந்த பியூட்டி ஸ்க்ரீனில் வந்து ஒரு பவுடர் வந்து தெளிக்க வச்சிடறா. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்ட்டி வந்து இவள் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கா பார்ட்டி ஹாலை. அப்போ வந்து மேட் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் வந்து சொன்ன வேலை நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்ல, இன்றைக்கி தான் அவங்களுக்கான கடைசி நாள் இந்த பூமியில் அப்படின்னு இவ சந்தோஷப்பட்டுருக்கா. இந்த சைடு வந்து அந்த செகண்ட் ஹீரோ இருக்கான்ல, அதுதான் நம்ம தம்பிக்காரன், ஏன்டா இந்த ட்ரெஸ்ஸில் இருக்க, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுடா, இந்த டைமில் இந்த ட்ரெஸ்ஸில் இருந்து என்னடா பண்ண போகிறேன்னு கேட்க, ஏன் ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரனையும் கேட்குறான். டேய் ஏன்டா இந்த ட்ரெஸ்ஸில் இருக்க, முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்று, இது என்னோடய ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் இவன். ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினையும் எப்படா வந்து இந்த பேலஸ்லேருந்து தப்பிச்சு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மேட்கிட்ட ஐடியா கேட்டிருக்கும். மேடுக்காக தூக்கி வாரி போயிட்டுருவாங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த பேலஸை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ ட்ரை பண்ணாதீங்க, பல கண்கள் உங்கள் மேலே இருக்குது, உங்கள் மேலே பழி சுமத்துறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அவள் வரவே இல்லை, அதாவது ஹீரோயின் வரவே இல்லை. வேலைக்காரனா நம்ம வந்து போகலாம் அப்படின்றாங்க. இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் சொல்ல, இல்லை நம்ம போய் தான் ஆகணும், உங்கள் அம்மாவோட பார்ட்டிக்கு வந்து லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி இவங்களும் இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஹீரோயின் வந்து தான் ரெடி பண்ண பியூட்டி க்ரீமை எடுத்துகிட்டு வரும்போது ஹீரோவை மீட் பண்ணும்போது தெரியாமல் கீழே விழுந்துடுறா. அந்த டைமில் ஹீரோ வந்து கெட்டியமாக கையை பிடிச்சிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் ஒய்ஃப் வரா. இது மாதிரி நான் நிறைய கிஃப்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், எனக்கு எந்த கிஃப்ட்டை வந்து குயின் மதருக்கு கொடுக்குறதுன்னு தெரியல, நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவா சுத்தமாக அவளை கண்டுக்கவே இல்லை ஃபஸ்ட் ஒய்ஃபை. அந்த டைமுக்கு தம்பிக்காரங்க வந்தோடனே நீயான்ட்டு ரெண்டு பேரும், அதாவது ஹீரோயினும் தம்பிக்காரனும் சொல்லிக்கிறாங்க. இந்த சைடு செகண்ட் ஒய்ஃப் இருக்கால, அவள் வந்து அவங்கள மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. உன்ன மாதிரி ஒரு கோழையை நான் பார்த்ததே இல்லை, பழகிற வரைக்கும் பழகிட்டு நான் கன்சீவ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சு என்னை விட்டுட்டு போயிட்ட பார்த்தியா, உன்ன மாதிரி கோழையை நீ கோழையாக இருப்பேன் நான் நினச்சே பார்க்கலன்னு சொல்லிட்டு செம்மையாக கத்திட்டு இருக்கா. நீ ஒன்று இந்த குழந்தைய காப்பாற்ற வேணாம், நானே ஒரு பிளான் போட்டுட்டேன், ஹீரோவை என் கூட தங்க வச்சு அது மூலயமா தான் நான் கன்சீவ் ஆனேன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன், இதில் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்க. மேடு நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன், எனக்காக அங்கே குயின் மதரும் ராஜாவும் காத்துட்ருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவன் இங்கேருந்து போகிறா. இந்த சைடில் வந்து நம்ம தம்பிக்காரன், நான் வந்து எங்கள் அண்ணி பக்கத்தில் தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்தில் சேர் போட வச்சுறாரு. சேர் போட்டு உட்காந்துறாரு. இது ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருப்பார் அவர். கடைசியில் எப்படியோ மீட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட் ஒய்ஃப் சொல்கிறா, இது மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே, ஹீரோயினும்
அவங்களோட கொழுந்தனாரும் பக்கத்தில் உட்காடுறாங்களே அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க 2 பேருக்கு முன்னாடியே பழக்கம் இருக்குல்ல, அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குயின் மதரும் சொல்லிடுறாங்க. இங்கே தம்பிக்காரன் கேட்குறான், நீ வந்து எங்கள் அண்ணின்ட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை பத்தியா, அந்த ஸ்டேட்டோட இளவரசின்ட்டு என்கிட்ட சொல்லலை, எப்போ பாரு என்னை ஏமாத்துறதே உனக்கு வேலையாக போச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக கோச்சிக்கிறான். இது எல்லாத்தையும் ஹீரோ அங்கேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இன்னொரு சைடாக பிதாயோ வந்து பார்த்துட்டா இவன் கடுப்பாகிறத, பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து ஒருத்தராக குயின் மதருக்கான கிஃப்ட்டை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்து சில்வர் ஃபாக்ஸோட தோலால் செய்யப்பட்ட ஒரு போர்வையை கொடுக்குறாங்க. நம்ம குயின் மதரும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அதை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த ஃபாக்ஸ் ரொம்ப ரேரு, அதனால ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்க. செகண்ட் ஒய்ஃப் வந்து அவங்க கையாலேயே நெஞ்ச ஒரு துணியை தராங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சும்மா இல்லாமல் தேர்ட் ஒய்ஃபோட கிஃப்ட் என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப அவளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேர்ட் ஒய்ஃப் வந்து பியூட்டி க்ரீமை வந்து தராங்க. ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறமா தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சொல்கிறாங்க, ராணி நீங்கள் அப்படியே வாங்கி வைக்கக்கூடாது, அதில் பாய்சன் கலந்துருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு கொஸ்டின் மார்க்கோடு எழுப்புறாங்க. ஏன்னா வந்து வேறு ஸ்டேட்லேருந்து வந்தவ தானே, பாய்சன் கலந்துருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, உங்களுக்கு அவ்வளோ சந்தேகம் வந்தால் நானே அதை வந்து நிரூபித்து காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப நல்லது, அப்போ தான் எங்கள் ராணிக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு இவளும் சொல்லிகிட்டு இருக்கா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும். அதுக்கப்புறமா மேட் வந்து அந்த க்ரீமை வாங்கிட்டு வந்து ஹீரோயினுக்கு வந்து போட்டு காட்டுறாங்க. செம்ம அழகாக இருக்கா ஹீரோயினி. அங்கே பார்க்குற எல்லாருமே, நம்ம தம்பிக்காரன், ஹீரோ, குயின் மதர், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், செகண்ட் ஒய்ஃப் எல்லாருமே அவ்வளோ ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும், அதாவது இவங்களோட பிளான் பண்ணி ஹீரோயினும் மேடும் பார்த்திங்கன்னா அதுக்கு ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ப்ரொமோஷனை பார்த்துட்டு நம்ம பிதாயோக்கும் சோல்ஜருக்கெல்லாம் செம்ம சிரிப்பு வருது, நம்ம ஹீரோக்கும் சிரிப்பு செம்ம வருது. அவங்க 3 பேருமே சிரிச்சிட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் அவங்களோட ப்ரொமோஷன் வந்து நிறுத்தவே இல்லை, பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உசுரை கொடுத்து கத்திட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணுமே. அதில் தடுமாறி அந்த ப்ரொமோஷனை கேட்டு ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை எனக்கு ஒரு பாட்டில் வேணும் அப்படின்ட்டு கேட்டுடுறா கத்தி. அதுக்கப்புறமா குயின் மதர் கிட்ட வந்து ஹீரோயின் சொல்கிறா, உங்களுக்கு எது வேணாலும் கிடைக்கும் குயின் மதர், நீங்கள் எது வேணுமானாலும் வாங்கிடுவீங்க, ஆனால் உங்களால் உங்கள் அழகை மட்டும் வாங்க முடியாதுல்ல, ஸோ உங்கள் அழகுக்காகவே நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன், ஆனால் நான் இதை இப்போ யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு வந்து நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்றாங்க. அதுக்குள்ளே குயின் மதர் வந்து நீ எல்லாருக்கும் கொடுமா அப்படின்னு சொல்ல, ஒருத்தவங்களுக்கு கொடுக்க அவங்க வந்து பூசிட்டு மயங்கிடுறாங்க. அவள் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து, ஓ நீ பாய்சன் கலந்துருக்கன்னு இப்போ உண்மையாச்சு பார்த்தியா, அவள் மயங்கி விழுந்துட்டா பார்த்தியா, குயின் மதர் இவள் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் இங்கே வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அந்த டைமில் நம்ம தம்பிக்காரன் வந்து காப்பாற்றிடுறான். இவன் முன்னாடியே நான் வந்து சொன்னல பாய்சன் கலந்து இருப்பான்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் நம்பலை, இவளோட ரூமை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குயின் மதர் கிட்ட சொல்ல, அதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்கிறாங்க குயின் மதரும். ஆனால் ஹீரோயின் வந்து இதை எடுத்துக்க மாட்டேறான். இல்லை என் ரூமை மட்டும் செக் பண்ணக்கூடாது, இது என் மேலே ஃபேப்ரிகேட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து என் ரூமில் தான் வச்சுருப்பாங்க, அதனால எல்லா ரூம்லேயும் நீங்கள் வந்து சோதனை போடணும்னு சொல்ல, இப்போ தூங்கிட்டு இருக்க டைம், இந்த டைமில் வந்து சோதனை போட சொல்கிறியே, அது எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் வச்சு சொல்ல, இல்லை சோதனை போட்டால் எல்லா ரூமையும் சோதனை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவள் தான் ஹீரோக்கு வேறு வழி இல்லை, எல்லா ரூமையும் சோதனை போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவள் சோல்ஜர்ஸ் எல்லாரும் போயிட்டு எல்லா பேலஸ்லேயும், அதாவது ஹீரோயின் பேலஸில், அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பேலஸில், செகண்ட் ஒய்ஃப் பேலஸ்லன்னு சொல்லிட்டு எல்லா பேலஸ்லேயும் சல்லடை போட்டு ஒரு பொடி எடுத்து வந்து தராங்க, இது அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி பார்க்குறான். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சொல்கிறான், நான் தான் சொன்னேன் இல்லை இவன் நம்மளை கொல்றதுக்குன்ட்டே வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்ல, அதுக்கு நம்ம சோல்ஜர் வந்து இது உங்கள் ரூமில் இருந்து தான் எடுத்தது அப்படின்னு சொல்லிடுவார். அவள் தான் ராஜமாதாவுக்கு செம்ம ஷாக், அடியே உன்னை என் பொண்ணு மாதிரி வளர்த்தனேடி, என்னைய கொல்றதுக்காக நீ செஞ்சுருக்கிய இந்த சதியை அப்படின்னா, இல்லை நான் செய்யலைன்னு ரொம்ப நேரமாக வந்து இது பண்ணுவாள். அதுக்கப்புறமா வந்து ஒத்துப்பா, நான் தான் செஞ்சேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து இந்த மாதிரி ஹீரோயினை வந்து பழி வாங்கிறதுக்காக செஞ்சேன், ஆனால் இது வந்து உங்களை பூசிக்க வைக்க நான் நினைக்கவே இல்லை, நீங்கள் பூசிக்கிறதுக்குள்ளே இதை வந்து சொல்லிடலாம் அப்படின்னு தான் நான் இருந்தேன் அப்படின்னேன். சரி உனக்கு தண்டனை வந்து ராஜா தான் கொடுக்கணும்னு ராஜா கிட்ட ஓடுறாங்க. ராஜா வந்து உன்னோட வருஷத்தை நான் குறைச்சிடுறேன், நீ இனிமேல் சீனியர் பொண்டாட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவள் தான் நம்ம செகண்ட் ஒய்ஃப் செம்ம ஹாப்பியாகிறான். ஏன்னா அவள் இல்லைன்னா இவ தானே சீனியராக வருவா, அதாவது செம்ம ஹாப்பியாகிடுறான். நம்ம ராஜமாதாவும் பார்த்திங்கன்னா, இவ்வளோ போயிட்டு இவ்வளோ நம்பிட்டோமே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும், அதாவது தம்பிக்காரனும் வந்து உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க.
உனக்கு உண்மையாகவே என் அண்ணனை பிடிக்காதா, எதுக்கு பிடிக்காதுன்னு கேட்டேன். உங்கள் அண்ணன் வந்து ரொம்ப க்ரூரல், யாரையுமே மதிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிற. ஹீரோயின் வந்து தம்பி கூட உட்காந்துட்டு இருக்கிறதுனால இவர் வந்து அவரோட செகண்ட் ஒய்ஃபை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு செகண்ட் ஒய்ஃப் கூட ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பார். அதாவது செகண்ட் ஒய்ஃப் தான் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க, இவரும் ஓகேன்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த டைமில் நம்மளோட அதாவது பிரதர் என்ன பண்ணுவாருன்னா கையை பிடிச்சிப்பாரு. நான் உனக்கு எப்போவுமே துணையாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி பிடிச்சிக்க, ஐயோ கையை விடுப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாருன்னா நம்ம தம்பிக்காரன் ஜினார்னு கூப்பிடுவாங்க. அதாவது ஹீரோயின் ஒரு பேர் சொல்லியிருப்பாங்களே அந்த பேரை வச்சு கூப்பிட ஹீரோ வந்து நின்று கேட்பான், எதுக்கு ஜினர்னு சொல்கிற அப்படின்னு. இவன் என்கிட்ட அந்த பேரை தான் சொன்னான், அதனால தான் நான் ஜினர்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் சொல்ல, ஜினரா, இது வரைக்கும் நான் இந்த பேரில் கேள்விப்பட்டதே இல்லையா, இவளை கூப்பிட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ செகண்ட் ஒய்ஃப் வந்து நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறேன், என் ரூமுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. கண்டிப்பாக பியூட்டி, உன் ரூமுக்கு வராமல் நான் எப்படி இருப்பேன், கண்டிப்பாக உன் ரூமுக்கு நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு தம்பிக்காரனும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா உட்காந்து செம்ம போதையில் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. தம்பிக்காரனா, நீ இதை எப்படி பண்ண, அவர் ரூமில் இருக்குன்ட்டு நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்னை அண்ணின்னு கூப்பிடுவோம் எனக்கு மனசு வர மாட்டேங்குது, உன்னை நான் ஜின்னர்னே கூப்பிட்றேன் என்னன்னு சொல்ல, சரி சரி என்னை அப்படியே கூப்பிடு, நான் எப்படி பண்ணேன்னு கேட்டல, இதோ சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரூமில் வரும்போது யாரோ உங்கள் ரூமில் இருக்கிறத வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஹீரோயின் பார்த்திங்கன்னா மேட்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நம்ம ரூமில் யாரோ இருக்காங்கன்னு சொல்ல, அவங்க வந்து தெரியாத மாதிரியே காட்டிக்கிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. அந்த டைமில் அவன் வேலையை செஞ்சுட்டு போயிடுவான். அதாவது அந்த இதில் வந்து பவுட்ரு கலந்துருவான். அந்த டைமில் நம்ம மேடை வந்து ஃபாலோ பண்ண வச்சு அந்த பவுடருக்கான அந்த பேப்பர் இருக்கும்ல அதை வந்து அவங்க ரூம்லேயே வைக்க வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, இந்த நாள் தான் நான் வந்து எல்லா ரூமையும் சோதனை போட வச்சேன், அதில் அவளும் மாட்டினா, எனக்கு வர வேண்டிய கெட்ட பேரும் போயிடுச்சு, நான் ஜீனியஸ் இல்லை, நான் புத்திசாலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிக்கிட்டு இருப்பாள். இங்கே வந்து ஹீரோவும் அவங்க செகண்ட் ஒய்ஃபும் வந்துடுவாங்க, அவங்க ரூமுக்கு வந்துடுவாங்க. ஷர்ட் கழட்டுறதுக்காக போவா பாருங்கள். அந்த டைமில் வந்து ஹீரோ வந்து வேண்டாம், இது ரொம்ப சீக்கிரமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ஏன் நீங்கள் என் கூட இருக்க மாட்டிங்களா, நீங்கள் இங்கேருந்து போக போகிறீங்களா, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, இல்லைடா தங்கம், நாங்கள் இங்கேருந்து போக போகிறதில்ல, ஆனால் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, டக்குன்னு போகிற மாதிரி இருக்குது, நம்ம முதல்ல ஒயின் குடிக்கலாம், அதுக்கப்புறமா அத்தை விஷயத்தெல்லாம் பார்த்துக்கலாம், ஓகேவா அப்படின்ற மாதிரி அந்த செகண்ட் ஒய்ஃப் கிட்ட சொல்ல, செகண்ட் ஒய்ஃபும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் குடிக்கிறதுக்காக உட்காராங்க. பிதாயோ, அதாவது அந்த அலகை மூலமாக ஒயின் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஒயினில் ஏதோ கலந்துட்டாங்க போல இருக்குது. பிதாயோ கண்ணை காட்ட ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கே இருக்கான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து வெளியே வந்துட்டுருக்கான் போல இருக்குது. வெளியே வந்து ஹீரோயின் குடிச்சிக்கிட்டு இவன் கூட இருக்கிறத பார்க்குறேன். இவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நான் இந்த கோட்டையை விட்டு வெளியே போகணும்னு ஆசைப்பட்றேன், அந்த வெளியே இருக்க அழகான சிட்டியை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், நான் வெளியே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் இங்கே இருக்க ஆசைப்படலன்னு சொல்ல, அதுக்கு தம்பிக்காரன் சொல்லுவான், நான் எங்கள் அண்ணன்கிட்ட போகிறேன், இதை பற்றி கேட்குறேன், உன்னை வந்து நான் என் கூடயே வச்சுக்கிறேன், நான் கண்டிப்பாக உனக்கு கோட்டையை விட்டு இந்த வெளி உலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன், உனக்கான சுதந்திரத்தை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே இருக்க, அந்த டைமில் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுவார். அவர் நின்று எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு தான் இருப்பார். நிச்சயமாக நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப மூழ்கி தேலி போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுக்கிட்டு இருப்பார். அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது அவன் மயங்கிடுவான் நம்ம தம்பிக்காரன். ஹீரோயின் வந்து கிட்ட அதான் செம்ம போதையில் இருப்பாங்க. கிட்ட வராதிங்க நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி கத்திகிட்டு இருக்க, ஹீரோ வந்து கெட்டியமாக கட்டி பிடிச்சிப்பாரு. அவங்களும் மயங்கிடுவாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை என்ன பண்ணுவார்னா அவரோட ரூமுக்கு, அதாவது அவங்களோட ரூமுக்கு யாலின் பேலஸ்க்கு வந்து தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு இவரும் பக்கத்தில் வந்து படுத்துட்ருப்பார். இந்த சைடு வந்து செகண்ட் ஹீரோயினை காட்டுவாங்க, அதாவது செகண்ட் ஒய்ஃபை வந்து காட்டுவாங்க. அவங்க நல்லா போதையில் தூங்கிட்டு இருக்காங்க, மயக்க மருந்து கலந்து கொடுத்துருவாங்க. அந்த டைமுக்கு வந்து அவங்களோட மேடு வராங்க. மேடு வந்து உள்ளே போகணுன்னு சொல்ல, பிதாயோ உள்ளே விட மாட்டாரு. அறிவில்லையா அவனுக்கு, உள்ளே வந்து அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க, நீ உள்ளே போகணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி கேட்க, உள்ளே போயிட்டு உன்னோட ராணிக்கிட்ட நீயே திட்டு வாங்க போறியான்னு சொல்ல, ஓகே நான் கிளம்புறேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கிளம்பிடுறான். இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட தான் படுத்துட்ருக்காரு. நீ வந்து என்னை விட்டு போகாத, நான் உன் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஃப்யூச்சர்லேயும் சரி எப்பயும் சரி உன் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், நீ என்னோட ஒய்ஃபு, நீ எங்கேருந்து வந்திருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அவ்வளோ இதுவாக பேசிகிட்டு இருக்காரு. தூக்கத்துலேயே ஹீரோயின் வந்து மெடிசன் கிங்கு, மெடிசன் பேலஸு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ எங்கேயுமே போகக்கூடாது, என் கூட தான் இருக்கணும், கடைசி வரைக்கும் என் உயிர் மூச்சு வரைக்கும் நீ என் கூடயே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே நைட்டும் அங்கேயே தான் தூங்குறாரு அவர்.
முழிச்சு பார்க்கும்போது, அதாவது அந்த செகண்ட் ஒய்ஃப் வந்து முழிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஹீரோ கரெக்டாக அவங்களோட ரூமில் தான் இருக்கார். ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. "வணக்கம் ராஜா" அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வைக்க, நீ வணக்கம்லாம் வைக்காத, நேற்று நைட் நல்லா கோஆப்ரேட் பண்ணேன், இன்றைக்கி வந்து டின்னருக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா, இவளோட மேட் வந்து உள்ளே வராங்க. வந்து நேற்று நைட்டெல்லாம் ராஜா உங்கள் கூட தான் இருந்தார், பிதாயோ வந்து வெளியவே தான் நின்றுட்டு இருந்தார், என்னை கூட உள்ளே விடலை, நீங்கள் 2 பேர் சந்தோஷமாக தானே இருந்தீங்க, எதுக்காக நீங்கள் இப்படி வருத்தமாக இருக்கீங்க, உங்கள் குழந்தை இப்போ வந்து ரொம்பவே சேஃபாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஆனால் இவளுக்கு மட்டும், அதாவது செகண்ட் ஒய்ஃப்க்கு ஏதோ ஒரு டவுட் இருக்குது, இருந்தாலும் மேட் சொல்கிறது கேட்டு சைலண்ட் ஆயிடுறா. ஹீரோ வந்து குட் ஜாப் பிதாயோன்னு சொல்லிட்டு, இவன் இனிமேல் எப்படியும் அவளோட பிளான் என்னன்னு சொல்லிட்டு இனிமேல் தான் தெரியும் அப்படின்ட்டு ஹீரோ நினச்சிட்டு இருப்பார். அதோட பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் சீக்கிரமாகவே உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய் கைஸ்.